Friends, welcome back to the live streaming from Cauvery Business. இன்றைக்கி வந்து ஸ்லைட்டாக ஒரு ½ அன் ஹவர் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த அர்ஜென்சி, அந்த சிச்சுவேஷன் அவ்வளோ பேடாக இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் அகெயின் ரொம்ப பேட் சிச்சுவேஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நியர்லி அபவுட் 240 பாயிண்ட்ஸ் டவுனாக இருக்குது நிஃப்டி 50 மட்டுமே. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் கூட இது தான் சொன்னேன், பேர் கிரிப் அப்படின்னு சொன்னேன் நான். இது வந்து இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இந்த டைமில் நம்ம சஜஸ்டே பண்ண முடியாது, இந்த ஷேரு அந்த ஷேரு, இந்த செக்டார் அந்த செக்டார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்னு கூட நம்ம கிளியராக சொல்லுவேன் நான். சரி, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு அடி வந்துடுது. ஸோ அதனால் ரொம்ப இந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம், ஃபிக்ஸட் இன்கமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் ரீட்டு நேற்று கூட சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீட்டு ரொம்ப மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா தென் இடிஎஃப்பில் போடலாம். அதர்வைஸ் எஃப்டியில் தான் போடுறது ஃபார் பெட்டர். அதர்வைஸ் இந்த கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி பில் இல்லாட்டா அந்த ஒன் டே இடிஎஃப் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடிஎஃப்பில் போடலாம். ஸோ ஒரு இப்போதைக்கு இந்த டைம் கிராஸோ இப்போ போகணும், நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வருது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அது வந்து ரியலி ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அந்த ஃபார்மா செக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு லெங்க்தி வீடியோ, ஆனால் அதனால் மேபி அது 2 வீடியோ வரலாம், இல்லாட்ட ஒரே வீடியோவில் அந்த என்டையர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இப்போ வந்து கொஸ்டின்குள்ளே போகலாம். ஐசக்ங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் டெல் அபவுட் டிசிஎஸ் அப்படிங்கிறார். இஸ் த ரைட் டைம்? ஏன்னா 3000 கீழே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரைட் டைம் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம இதுலேருந்து என்ன நான் கேதர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த டெக் செக்டார்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து அவருக்கு இன்னும் போய் சேரலை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடிமேல் அடி அப்படின்னு சொல்லணும். H1B விசா ஏற்கனவே வந்து ஸ்லோ டவுன் ஆஃப் வெஸ்டர்ன் எக்கானமிஸு. செகண்டு டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங்கில் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு. அதனால் இவங்களுக்கு ஆர்டர் தான் வருது, பட் ஆனால் அவங்க அதை வந்து எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு டிரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு சேர்த்து H1B விசா அது வந்து என்னால் ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து H1B விசாவை நம்பி இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எஸ்கேப் மென்டாலிட்டி கிடையாது. அவங்களோட பிஸ்னஸ் மாடலே சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் ஷாக்லேருந்து அது தப்பிப்பாங்க. அது ஒன் டேயில் நடக்காது, பட் ஆனால் நிறைய மணி வச்சுருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து புது ஏரியாவுக்கு போக முடியும் அவங்களால. அதனால் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ண முடியும். அதெல்லாம் செஞ்சால் தான் இனிமேல் ஐடி செக்டாரை நான் வந்து ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோடு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ அது வரைக்கும் நோ பாசிட்டிவ் அனாலிசிஸ் ஆர் எனி ஷேர் இன் தட் செக்டார் அப்படின்னு கிளியராக சொல்லிவிடுவேன் நான். ப்ராடக்ட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னா தென் அதை நம்ம டீல் பண்ணலாம். பட் ஆனால் பியூர்லி சர்வீஸ் பேஸ்டு டெக் கம்பெனிஸுக்கு அவங்க பிஸ்னஸ் மாடலை சேஞ்ச் பண்ணலன்னா, அதான் ஏற்கனவே சொன்னேனே, தட் நிஃப்டி 50லேருந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மெசேஜ் கூட நான் சொல்லியிருந்தேன் நான். பார்ப்போம் அவங்க என்ன மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் மாடலை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது. தேவ் சஞ்சய் வந்து, குருஜி அட் லாஸ்ட் ஃபார்மா டு ஹிட் பை ட்ரம்ப். From here, where the market will move in the coming days, your opinion, any chance Pharma can escape from tariff for USA? அதான் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வருது, ஒரு லெங்க்தி வீடியோ. ஆனால் பாருங்கள் எப்படி நம்மளோட டாப் 10 ஃபார்மா கம்பெனிஸு அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது, அண்டு அவங்க வந்து அவங்களுடைய ஜியோகிராஃபிக் டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குது, அண்டு அதே சமயத்தில் யார் அஃபெக்ட் ஆக போகிறாங்க இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன் நான்.
இன்ஃபேக்ட் வந்து ஜோகோ ஷீட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இனிமேல் வந்து ஜோகோ ஷீட்டை யூஸ் பண்ண பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அவங்களே நிறைய கண்ட்ரீஸில், அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியா, யூகே, ஜெர்மனி, யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸு இந்தியன்ஸை வேணாங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணோம்? இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஜோகோ ஷீட் பாருங்கள், இஸ் ஆக்சுவலி இஃப் ஐ வில் சே தட் இட் இஸ் மச் பெட்டர் தென் ஈவன் கூகுள் ஷீட்டை. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அந்த ஜோகோ ஷீட்டில் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஃபார்மா கம்பெனிஸோட ஹீட் மேப் கொடுத்துருக்கேன். எப்படி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஜியோக்ராஃபிக் டிபெண்டன்ஸ்னால ஹிட் ஆக போகிறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன, அண்டு அவங்க எதில் வந்து அவங்களோட செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ 3 ஏரியாஸ் டிவைட் பண்ணி, பிளைன் ஜென்ரிக்ஸு, பிராண்டட் ஜென்ரிக்ஸு, தென் ஸ்பெஷாலிட்டி ஜென்ரிக்ஸு, தென் இன்னோவேட்டிங். நம்ம கண்ட்ரியில் 3 கம்பெனி தான் இன்னோவேஷனில் பண்ணுறாங்க. சன் ஃபார்மா லீடர், அண்டு யுலூமியா அண்ட் லாக்ஸெல்வி அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்டு இவங்களுடைய ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. பட் இப்போ அதுக்கெல்லாம் அடி வாங்க போகுது. நெக்ஸ்ட் வந்து கிளென்மார்க், இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்போம். அண்ட் $700 million அபிவி அப்படிங்கிற சப்சிடரி ஆஃப் அபாட், அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ். இவங்களுடைய பேசிக்லி இந்த மல்டிப்புள் மைலோமா அப்படின்னு சொல்ல அந்த கேன்சர் இருக்குது பாருங்கள், அந்த பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட், இப்போ எக்ஸிஸ்டிங் ட்ரக்கு இல்லை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை ஃபார் சம் பீப்புள். அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஃபேஸ் 1 ட்ரையலில் தான் இருக்குது. அதுக்கே $700 million வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸ் 3 கிராஸ் ஆகி எஃப்டிஏல அப்ரூவல் வந்துச்சுன்னா இவங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். கிளென்மார்க் அந்த கம்பெனி. அப்புறம் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், அந்த கம்பெனியோட ட்ரக் கூட இப்போ ஃபேஸ் 1 ட்ரையலில் இருக்குது. அது சக்சீட் ஆச்சுன்னா அதுவும் அந்த இன்னோவேட்டர் கிளப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் மித்தவங்க எல்லாருமே ஜென்ரிக்ஸ் தான். எதர் பல்ரிங், அந்த மேன்கைண்ட் ஃபார்மா மாதிரிலாம், த டாரன், மேன்கைண்ட் ஃபார்மா, இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி த டொமஸ்டிக் ஃபோக்கஸ் தான். அதனால் அவங்க வந்து சிவியராக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த டிவிஸ் அண்ட் நியூலண்ட் ஃபார்மா, இந்த கம்பெனிஸ்லாம் மோர் ஆஃப் அ சிடிஎம்ஓ அண்டு அதனால் சிஆர்டிஎம்ஓ அந்த ஏரியாவில் இருக்கிறனால இவங்க வந்து ஜாஸ்தி அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அது மாதிரி ஏபிஐ பண்ணுறவங்களும் இதனால் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பிராண்டட் அண்டு யூனோ ஜெனரிக்ஸ், தெர் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஜெனரிக்ஸ் அண்ட் இன்னோவேட்டர்ஸ், இவங்களுக்கு தான் சிவியராக அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அண்டு ஜோகோவுக்கு வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா மெயில் அனுப்புங்க. தட் இஸ் kaveridigital25.gmail.com. அதுக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் கூட ஷேர் பண்ணுறேன் அந்த ஜோகோ ஷீட்டை. ஸோ அது வந்து விரிவாக இருக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஏன் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வந்து இன்றைக்கி அமெரிக்கா தள்ளப்பட்டாங்க. ஸோ அதையும் அவங்க வந்து ட்ரம்ப் வந்து அதை புரியாமல் தான் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. சரி, எனியோ அடுத்த கொஸ்டின் வந்து கிவின் நாஷ் நியோல். குட் ஆஃப்டர்நூன் சார். ஆஸ் there is a cyber attack on Tata Motors in UK and the production is stopped until September 30th, post which the results will be coming in. See, ஆட்டோ பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டை வச்சு சொல்கிறேன், இல்லாட்டா நிறைய நியூஸ் சேனல் கூட இதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய இன்குவைரிஸ் அண்ட் ஈவன் ஆர்டர்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசனை கம்பேர் பண்ணால் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த 10 டேஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸ் அண்ட் ட்ரெமெண்டஸ்லி குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அண்டு இது வந்து 4 பேசஞ்சர் வீலுக்கே இப்படின்னா இந்த 2 வீலர்ஸ்க்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா 2 வீலர் வந்து நார்மலி நல்ல செல்லிங் இருக்குது. பட் ஆனால் நம்ம ப்ரீ பேண்டமிக் டைமில் இருந்த சேல்ஸ் வந்து இன்னும் கூட நம்ம அச்சீவ் பண்ணல சில கம்பெனிஸ்லாம், லைக் பஜாஜ்.
ஸோ அதனால் இன்னும் அந்த லெவலுக்கே நம்ம ரீச் ஆகலை அப்படின்னா அப்போ பாருங்கள் இன்னும் வந்து கேட்சப் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நல்லா இருக்குது. 2 வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் போத் பஜாஜ் அஸ்லஸ் டிவிஎஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆன் த ஹோல் வந்து இந்த பேசஞ்சர் இந்த 2 வீலர் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. நல்ல க்ரோத் இருக்கும் இந்த இதில். ஏன்னா இந்த 28% வந்து 18% வந்து பிக் பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்டு இப்போ பாருங்கள் நமக்கு தான் அடி மேலே அடி வந்துக்கிட்டே இருக்கா. இந்த செக்டார் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொன்னால் அது கூட வந்துட்டுருக்கு. ஜென்ரிக்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னால கவலைப்பட வேணாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஒரு பெரிய அடி வரும். சொல்ல முடியாது. 40% வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவை டிபெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால வந்து நம்ம இதை பற்றி கவலைப்படலாம் வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கும் ஏதோ ஒரு டேஞ்சர் வந்துடும் சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு. அந்த கிரிட்டிக்கல் பொசிஷனில் அமெரிக்கா இருக்காங்க. அதான் நம்ம பார்க்கணும். See, they are not doing for not to settle score with India or other countries எடுத்துக்க முடியாது நம்ம. ஸோ அந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்கணும். See, out of $37 trillion அவங்களோட கடனை நியர்லி 12-14 trillion வந்து வாருக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மிலிட்ரிக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் செலவு பண்ணது மட்டுமே $1 trillion பாருங்கள் இந்த 20 இயர்ஸில். அப்போ நினச்சி பாருங்கள், 2002லேருந்து 2024 வரைக்கும் $1 trillion ஆன் மிலிட்ரி. அதுக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் செலவு பண்ணியிருந்தால் கூட அந்த கண்ட்ரி ஒரு ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி ஆகிருக்கும். ஸோ பாருங்கள் அதான் நிலமை. அப்போ வந்து ஒரு $12 trillion இவங்க வந்து இந்த கடன் சுமை ஏறினதுக்கு அதான் காரணம் அப்படின்னா அப்போ கண்ட்ரி க்ரோத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் ஸோ அவங்களுடைய தப்பு அவங்க பண்ணியிருக்காங்க அது மாதிரி. ஸோ இப்போ அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஓவர் நைட்டாக கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் ஆனால் அதாவது முள்ளில் சேலை பட்டா என்ன, சேலையில் முள் பட்டா என்ன, கிளிய போகிறது சேலை தான் ஆக்சுவலாக. அதனால் நம்ம தான் அஃபெக்ட் ஆக போகிறோம். அவங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ணால் இல்லை, நல்லா பண்ணா என்ன, நம்ம தான் அஃபெக்ட் ஆகிறோம். நம்ம தான் ஒவ்வொரு செக்டார் ஆஃப்டர் செக்டாராக அஃபெக்ட் ஆகிட்ருக்கோம். இங்கே தேவை என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க, நல்லது. அண்ட் ஐடியும் குறைச்சிட்டாங்க, அதுவும் வெரி குட் நியூஸு. பட்டு இதெல்லாம் மட்டும் போதாது, நமக்கு வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் வேணும். See, இண்டஸ்ட்ரிக்கு the most important thing வந்து not regulation, less regulation, அதுதான் முக்கியமானது. ஸோ அதே மாதிரி எத்தனை தான் கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்னீங்க 6 லட்சம் கோடி ரூபா வந்து ஏன்னா லீஸ் அவுட் பண்ணலாம் கவர்மெண்ட்டோட அசட்ஸ் அப்படின்னு. அதை இப்போ அண்டர்டேக் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டிலே தான் சொத்து இருக்க போது, ஆனால் அதை லீஸ் அவுட் பண்ணும்போது இந்த ப்ரைவேட் செக்டார் வந்து அதை ஈவன் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அட்டம் பண்ணுறது இது நல்ல தருணம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு ஸோ தட்ஸ் ஒன்லி வே. அப்புறம் அனதர் கூட சொல்லியிருந்தேன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போடலாம் ஃபார் எதுக்கு அப்படின்னா நிறைய ரிஸ்க் இருக்குது ஒரு பிஸ்னஸில், எஸ்பெஷலி சம் ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸு. இல்லாட்ட ஒரு 10 years ஆனோட தான் அது நல்லா டெவலப் ஆகும் அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அண்ட் ரோடில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் 10 years ஆகும் அதாவது ஒரு ரீசனபிள் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் லைக் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அண்டு அது வந்து அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது மெயின் போர்டுக்கு பிஎஸ்சி என்எஸ்சியில் வர முடியுது. அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஹைலி ரிஸ்க் டேக்கிங் பிஸ்னஸுக்கு ஒரு தனியாக எக்ஸ்சேஞ்ச் போட்டு இந்த ரிஸ்க் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தா அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் வந்து யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்கள போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவும் கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு கேபிட்டல் கிடைக்கும் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாரினர்ஸ் கூட இதை நோக்கி வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் பார்ப்போம், நிறைய ஐடியாஸ் இருக்குது. கவர்மெண்ட் வந்து கிட்டேயும் நான் இதுக்கு மேலே பெட்டர் ஐடியாஸ் கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்ம செயல்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எதை செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சைபர் அட்டாக் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அது சரியானோன்னே டெஃபினட்டாக அப்புறமேல் தான் அவங்க ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். பட் லுக் அட் இட், அதாவது
criminals are more intelligent than the best software company in the world அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிசிஎஸோட the criminals are much better. அந்த சைபர் அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய ஃபயர்வால் வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய அலர்ட் ஃபார் எல்லாத்துக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு அதுக்குரிய சீக்கிரம் செட் ரைட் பண்ணி யூனோ இன் ஸ்டீம்க்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ப்ரொடக்ஷனுக்கு. Kevin Nash Newell, if the results are bad, the current PE will be affected. Your views on the same? Be correction of the Tata Motors. See, Tata Motors sales தானே முக்கியமானது. ஸோ சேல்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஜாகுவார் தான் பிக்கஸ்ட் இது. அந்த பேசஞ்சர் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 70% வந்து அங்கேருந்து தான் வருது. ஸோ அங்கே வேர்ல்டு மார்க்கெட் அவங்க டிவோட் பண்ணிகிட்ருக்காங்க. வேர்ல்டு மார்க்கெட் இஸ் ஸ்லோயிங் டவுன். ஸோ அதனால் வந்து இந்தியாவோடு தான் நல்ல க்ரோயிங் எக்கானமி. அண்ட் இப்போ இந்த மாதிரி இன்சென்டிவ் நிறைய கொடுத்தனால இந்த ஃபெஸ்டிவல் சீசனும் சேர்றதுனால இந்த பேசஞ்சர் டிவிஷன் இது வந்து நல்லா பண்ணும். அதே மாதிரி கமர்ஷியல் டிவிஷனும் அதோடு சேர்த்து பண்ணுறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பட் ஆனால் இந்த ரியல் இம்பேக்ட் எப்போ தெரிய போகுது அப்படின்னா Q3 தான் தெரிய போகுது. பை ஜான்வரியில் தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ அப்புறமேல் தான் எதுவுமே சொல்ல முடியும். பட் பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்குது, சிக்னல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். Gunasegaran, Guruji, Accenture's weak outlook will likely to drag down IT sectors. Forget about Accenture. பட் ஈவன் அதர்வைஸ் நம்ம தான் சொல்லிட்டோமே, H1B விசாலேருந்து அதுலேருந்து நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதர் திங்கும் ஏற்கனவே அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அதனால் ஃபர்கட் அபவுட் Accenture மித்தவங்களும் மித்த ப்ராப்ளமும் இருக்கே. ஆர்டரே எக்ஸிக்யூஷன் லெவலுக்கே வரமாட்டேங்குதே. அப்புறம் எப்படி? அப்போ இது ஆல் கலெக்டிவ்லி வில் ட்ராக் டவுன் அப்படின்னு சொல்லலாம். அன்சர்டன்ட்டி வேறு நிறைய இருக்குது வேர்ல்டு ஓவர். Next வந்து moreover pharma and textiles are deteriorating due to the policies coming from the US. At this point of time, what should we do? What are the happy learnings? அதான் நான் நேற்று கூட இதை பற்றி தான் போட்டிருந்தேன். நம்ம இனிமேல் ஃபிக்ஸட் இன்கம் நோக்கி தான் போகணுன்னு நினைக்கிறேன். லைக் ரீட் இல்லாட்ட ட்ரெஷரி பாண்ட்ஸ் அண்டு ஒன் டே ETF அந்த மாதிரி இதுக்கு தான் போகணும் போல் இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ அதர் பாசிபிலிட்டி. நம்ம வந்து ரிசல்ட்ஸை பார்க்குற வரைக்கும் நம்ம எதுவும் கிளியராக ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், எந்த செக்டார் வந்து வில் டூ வெல் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமேலே டெக்ஸ்டைல்ஸ் சிவியராக அடி வாங்க போகுது. அதே மாதிரி பட் அந்த இந்த டாடா மோட்டர்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பை Q3 நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம கிளியராக சொல்ல முடியாது. பாண்டி, குருஜி நீங்கள் படித்த பெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் புக்ஸ் சொல்லுங்கள். மார்க்கெட் நியூஸுக்கு எந்த நியூஸ் பேப்பர் ஆப் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் படித்தது இந்த பேசிக் பிஸ்னஸ்ன்னு சொல்வேன். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறதோட பிஸ்னஸுக்கு நான் நிறைய படிச்சிருக்கேன் நான். ஸோ எல்லோரும் சொல்கிறது தான் இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டார்லேருந்து தென் வந்து யூனோ இந்த கேஷ் ஃப்ளோ அந்த இது அப்புறமேலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. இது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும். அப்புறமேல மில்லியனர் பை ஃபாஸ்ட் லைன், அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த மாதிரி புக்ஸ்லாம் கேன் கிவ் த்ரோ நல்ல லைட்
வாட் இஸ் தி எசென்ஷியல் திங் இன் ஒரு பிஸ்னஸை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறமேல வந்து ஸோ ஃபார் அஸ் த பேப்பர் இஸ் கன்சர்ன், நியூஸ் பேப்பர் இஸ் கன்சர்ன், அது வந்து தான் எனக்கு மெயினாக இருக்குது. நான் வந்து 3 பேப்பர் வாங்குகிறேன், வித் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சிருவேன். அண்டு ஒன்று வந்து மின்ட்டு, தென் பிஸ்னஸ் லைன், தென் எக்கனாமிக் டைம்ஸ். இது வந்து இது அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே டிஜிட்டல் வெர்ஷனும் வச்சுருக்கேன், இந்த ஹார்ட் காப்பியும் வச்சுருக்கேன். தென் வந்து அதே மாதிரி சிஎன்பிசி இஸ் அன் அ வெரி இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக் இடி நவ் இஸ் அன் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். அப்புறமேலேருந்து யூடியூப். ஸோ அதனால் வந்து பெரிய திங்கர்ஸ் இந்தியாவில் இருக்கவங்க ஏன்னோ பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை செமினார் இல்லாட்டா அவங்களுடைய இன்டர்வியூஸு அதை மிஸ் பண்ணாமல் நான் பார்க்குவேன் எல்லா டைமையும். ஸோ நியர்லி அபவுட் 12-14 hours இந்த இதுக்கு டிவோட் பண்ணுறேன், எக்ஸப்ட் ஃபார் 2 hours இந்த ஈவினிங் டு ப்ளே. ஸோ த என்டையர் வேக்கிங் ஹவர்ஸ் வந்து இதுக்கு தான் டிவோட் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த பேப்பர்லாம் நல்லா வெரி குட் சொல்கிறேன். பிஸ்னஸ் லைனும் நல்ல பேப்பர், ஈக்குவலி எக்கனாமிக் டைம்ஸ் அண்டு மின்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டே டு டே அப்டேட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இட் கிவ்ஸ் ஒரு ஐடியா கொடுக்கும் நமக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணுறதோட இதுலேருந்து நம்ம சம் டெசிஷன் நம்ம தப்பாக பண்ணுறது உண்டு, பட் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஐடி இண்டஸ்ட்ரி லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேயே வெளியே வந்துட்டேன். ஸோ ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், ஒரு 7 years வச்சுட்டு இருந்தேன். டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் அண்ட் எல்என்டி, மைண்ட்ரி, தென் அஃப்கோர்ஸ் எல்என்டியாக இருந்தது, அப்புறம் மைண்ட்ரியோடு சேர்ந்துச்சு, எல்டிடிஎஸ், தென் கோஃபோர்ஜ். ஸோ இதெல்லாம் வந்து செப்டம்பர் லாஸ்ட் இயர்லேயே வெளியே வந்துட்டேன். தோ பர்சிஸ்டன்ட் வந்து ரொம்ப லேட்டாக தான் வாங்கினேன், பட் அதுலேயும் ஐ சோல்ட் இட் ஆஃப் இன் செப்டம்பர். தோ கோஃபோர்ஜ் அண்ட் பர்சிஸ்டன்ட்லாம் வச்சுருந்துருக்கலாம், பட் ஆனால் ஐ சோல்ட் இட் ஆஃப். எம்ஃபசிஸ் கூட மேட் அ வெரி குட் மணி ஆன் தட். பட் ஆனால் இது வந்து இந்த நியூஸ் பேப்பர்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், பட் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். எனக்கு ஐடியா தோணுது என்ன அப்படின்னா, தட் இதுலேருந்துலாம் வெளியே வரணும் அப்படின்ட்டு. ஐடி செக்டர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன், அவங்களுடைய லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னால இட் ஹெல்ப் மீ. சரி, இந்த செக்டார் இனிமேல் நல்லா பண்ண போகிறதே இல்லை, அவங்க பிஸ்னஸ் மாடலை மாற்றினா தான் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு ஐடியா கொடுத்ததே இந்த பேப்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் வெளியே வந்துட்டு, அதனால் ஐ மேட் அ ஹியூஜ் மணி ஆன் தட் அண்ட் ப்ராஃபிட்டட். நம்ம வந்து எல்லா டைம்லையும் சக்சீட் பண்ண முடியாது, சில டைமில் சக்சீட் பண்ணியிருக்கேன். சில இது வந்து ஐ மேட் அ மிஸ்டேக் ஆல்சோ, எக்ஸிட்டட் குவிக்லி சர்டன் செக்டாரில். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஸ் லேபில் வந்து ரொம்ப குயிக்காக எக்ஸிட் ஆகிட்டேன். அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயும் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், அதுலேயும் குயிக்காக எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இது ரெண்டுலேயும் ஐ மேட் அ மிஸ்டேக். அதனால் வந்து பட் ஆனால் எந்த பேப்பரும் ரெக்கமெண்ட் பண்ணல, விற்றுருங்க வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்ல. பட் என்னுடைய இன்ஸ்டிங்க்ட், என்னுடைய கேதரிங்ஸ், அதுலேருந்து நான் நினச்சேன் ஓகே இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறமேலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தே கிவ் போனஸ் ஆல்சோ. டிவிஸ் லேபும் அதே மாதிரி தான், பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். சரி, எனியோ நோ இஷ்யூ. அண்ட் ப்ராஃபிட்டபிளாக தான் வெளியே வந்தது, அதனால் நோ ரிக்ரெட்ஸ் ஆன் தட். சரி, ஸோ இந்த இதெல்லாம் பாருங்கள், இட்ஸ் அ மஸ்ட்டு நியூஸ் பேப்பரில். அண்டு யூடியூபும் மஸ்ட்டு. அண்டு எல்லா யூடியூப்பும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் வந்து இன்றைக்கி நிறைய ஏஐ டூல்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதோட எசன்ஸை வந்து மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இது பண்ணலாம். ஸோ ரொம்ப லெங்க்தியாக நீங்கள் இருக்கிற யூடியூப் ஆர் பாட்காஸ்ட்டை வந்து பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. அதோட எசன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ணலாம் த்ரூ த ஏஐ டூல்ஸ் மூலமாக. ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்களாம். அப்புறம் கார்த்திக் குமார், குருஜி பட்டேல் இன்ஜினியரிங், அவர் நேற்று சொல்லியிருந்தார் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் நான். பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய செட்பேக் இருக்குங்க. அண்டு மொரோவர் இந்த மெயின் ப்ரொமோட்டர் கூட இறந்து போயிட்டார்னு நினைக்கிறேன் பட்டேல். ஸோ இப்போ டாக்டர் தான் ரன்னிங் திட்ட. பட் எனியோ தட் இஸ் நாட் த இஷ்யூ. பட் வந்து ஹெவிலி டெட்டட் கம்பெனி. அதனால் நான் வந்து எக்ஸிட்டட் அந்த லாஸ்ட் இயர் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் எக்ஸிட் ஆகிட்டேன் அந்த கம்பெனிலெலாம். ஸோ
ஸோ பட்டேல் இன்ஜினியரிங் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்க்கல ரிசல்ட்ஸு, நான் பார்த்துட்டு வேணால் ஐ வில் ஒரு புட் அ வீடியோ. ஹோட்டல்ஸ் குருஜி லாங் டேர்ம் ஃபார் 3 years, கரெக்டாக 3 to 5 years. அதாவது ஏன் அந்த 5 years சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு நல்லா செலக்ட் பண்ணிட்டீங்க ஒரு ஸ்டாக்கை அப்படின்னா, ஒரு 5 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு தான் ஆவீங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ அதனால தான் இந்த 5 years டார்கெட்டு. அண்டு 3 to 5 yearsங்கிறது நமக்கு வந்து அதான் அந்த கம்ஃபர்ட் பீரியட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 5 years வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்லேருந்து நோ ரிட்டர்ன்ங்கிற அந்த சிச்சுவேஷன் வரப்போகிறதில்ல. ஸோ ஈஸியாக ஒரு 8%, 5 yearsனால் 40%. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் இதுலேருந்து. ஸோ அதனால தான் அந்த 5 years டார்கெட்டை எப்போதும் சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் ஒரு ஸ்டாக் வந்து இன்டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இது வந்து எனக்கு இருந்தது சில டைம் பேக்கு. பட் வந்து அப்பப்போ நம்ம அந்த 5 yearsக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி அதை புக் பண்ணி ப்ராஃபிட்டை அண்டு கரெக்டாகும்போது திருப்பி வாங்குறது வந்து ஃபார் பெட்டர் தென் அப்படியே ஹோல்ட் இட் ஃபார் எவர் அப்படின்ட்டு. அந்த ஹோல்ட் இட் ஃபார் எவருக்கு தான் என்பிஎஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ரீட் அந்த மாதிரி கம்பெனிஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெகுலராக ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 3-5 years தான் பெஸ்ட் பீரியட் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னுடைய வியூ. have added ITC hotels குருஜி லாங் டேர்ம் ஃபார் 3 years அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஐடிசி ஹோட்டலில் சரி நான் ஃபேனட்டாக வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இருக்க சிச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு நேச்சுரலி இந்த ஏரியா தானே இப்போ நல்லா பண்ண முடியும். எல்லாருடைய இதுவும் இங்கே தான் திரும்ப போகுது. எல்லாம் வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை நோக்கி தான் போகிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில். காமாட்சிநாதன் செலக்ட் எனர்ஜி வியூ குருஜி ஓகே, நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக இப்போதைக்கு ரீசெண்டாக நான் அதை ஸ்டடி பண்ணல. AK World, why going down Gravita, Ganesh Ecosphere, is this a correct time to buy? See, எல்லா ஸ்டாக்கு இருந்தாலும் குறைஞ்சிச்சுங்க. இந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக் நான் எல்லா ஸ்டாக்கு தான் குறைஞ்சி போச்சேன். அது வந்து 24,300 அது மாதிரி வருது. அகெயின் வந்து 23 இல்லை 24,300 அது மாதிரி வருது. அப்புறம் 25,300 400 போயிட்டு திருப்பியும் குறையுது. ஸோ அதனால் எல்லா ஸ்டாக்கும் இதோடு சேர்த்து தானே குறையும். இந்த ரீசைக்ளிங் டெக்னாலஜி இருக்குது பாருங்கள், இந்த கிராவிட்டா, இந்த ஈகோசிஸ்டம், இந்த கணேஷ் ஈகோசிஸ்டம் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் நெவர் எண்டிங் க்ரோத் இருக்கும். ஸோ வெதர் இந்தியா சப்போர்ட்ஸ் ஆர் நாட், இந்த கம்பெனிக்கெலாம் நல்லா க்ரோத் இருக்கும். அண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வேஸ்ட் ப்ராடக்டை டீல் பண்ணுறதுனால அஸ் ரா மெட்டீரியல் இதோட அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு பெட்டராக இருக்கும். இந்த சர்க்குலர் எக்கானமின்னு இருக்காங்களே அந்த இதில் இவங்க ஃபிட்டுன்னு ஆகிறதுனால இந்த கம்பெனி நல்லா தானே பண்ணோம். ஸோ அதனால் இந்த கரெக்ட் டைம் டு பை என்ன அப்படிங்கிற இந்த மாதிரி கரெக்டாகிட்டு இருக்கு பாருங்கள். அந்த டைம் வந்து குட் டைம் ப்ரொவைடட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குவார்ட்டர் ஆஃப்டர் குவார்ட்டர் வந்து பெட்டராக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா. ஸோ அதுதான் இண்டிகேஷன். அதை வச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். அப்புறம் சாய்நாத், டுடே மார்க்கெட் இஸ் ஆன் பயர். Investing in today is a good for a short-term gain, especially on a semiconductor and power sector. இந்த ஷார்ட் டேர்ம்ங்கிறதே குவைட் ரிஸ்கி அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் ஒரு 10% ரிசர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்டையர் திங்குமே ஒரு ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணிட முடியாது. ஒரு 10% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து மேபி மொமெண்டம் ஸ்டாக் வச்சுக்கலாம், யூ கேன் ட்ரை. பட் ஆனால் என்டையர் போர்ட்ஃபோலியோவை மொமெண்டமாக வச்சுக்கிட்டு சக்சீட் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப டவுட்டு. ஏன் அப்படின்னா நமக்கு டைம் இருக்குமான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்குமே டைமுங்கிறது லிமிட்டட் தானே. ஸோ அதனால் டைம் வந்து நமக்கு லிமிட்டடாக இருக்கும்போது எப்படி இதில் வந்து மொமெண்டம் ஸ்டாக் இது லாங் டேர்ம் ஸ்டாக்கு, இது வந்து மிட் டேர்ம் ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது.
ஸோ ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த தென் ஒரு 10% ரிசர்வ் பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதர்வைஸ் யூ ஹேவ் இட் ஃபார் 3 to 5 years அந்த ஹொரைசனில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ராம் சுந்தர், வை டுடே மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஷேர் ரெடியூஸ்ட்? ஓகே, அது எல்லா ஷேரும் குறையுதில்லைங்க, இது மட்டும் இல்லை, எல்லா ஷேரும் குறையிறம்ப அது வந்து இதுவும் சேர்ந்து தான் குறையும். ஸோ விடமாட்டாங்க. ட்ரேடர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் விடமாட்டாங்க. ஸோ அவங்க தானே பிக் நம்பர்ஸ் தானே லாங் டேர்ம் பிளேயர்ஸோட. விஜய் ஆனந்த், பாரத் நேஷன் நீட்ஸ் நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் மைக்ரோசாஃப்ட். நான் இன்றைக்கி வந்து இன்னையிலேருந்து ஜோகோ ஷீட்டு தான் யூஸ் பண்ணுறேங்க. ஸ்டார்ட் யூஸிங் டெஃபினட்டாக மைக்ரோசாஃப்ட்டு. நேற்று கூட போட்டேன், கைலின் நினைக்கிறேன், அதை வந்து சைனாவில் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக. தென் வந்து ஹார்மனி, அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஆல் தர் ஸ்மார்ட் ஃபோன்ஸு. இந்தியா வந்து இவ்வளோ டேலண்டடாக இருக்கிறப்ப ஏன் வந்து இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? நமக்கு எதுக்கு ஃபேஸ்புக்கு அண்டு இன்ஸ்டாகிராம்? நம்ம நாட்டில் ஒன்று உருவாக்க வேண்டியது தானே. ஸோ வரதான் போகுது, இப்போ பார்க்க போகிறோம். நான் ஜோகோ ஷீட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் வந்து இன்றைக்கி ஃபார்மா செக்டாரோட ஏன்னோ அவங்களுடைய பிஸ்னஸோட அனாலிசிஸ் வந்து ஜோகோ ஷீட்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்களாம் அதை போய் பார்த்து பயனடிச்சுக்கோங்க. ஜோகோ ஷீட்டில் இதாகுங்க, ரொம்ப ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் போய் அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. கூகுள் ஷீட்டை விடுங்க, நம்ம இந்தியாவிலே டெவலப் ஆன கம்பெனி, அது தமிழ்நாட்டிலே உருவான கம்பெனி. ஆல்சோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். விஜய் ஆனந்த், ஃபார்மா அண்ட் ஐடி கம்பெனி டவுன் பிகாஸ் ஆஃப் த டாரிஃப். ஒய் ஜியோ ஷேர் டவுன்? அதாங்க, எல்லா கம்பெனியும் டவுன் ஆகும்போது அதுவும் டவுன் ஆகுதுன்னு செய்யும். நம்ம வந்து இதுக்கு மட்டும்னு சொல்லிட முடியாது. So another question is, what is the point of INFI? கீழே மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து அடுத்த இது குணசேகரன் கேட்டிருக்காரு, வாட் இஸ் அ பாயிண்ட் இன், அது கீழே போயிடுது. இப்போ வந்து நியூஜென் சாஃப்ட்வேர்,
current dividend stock. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக் வியூ கேட்டிருக்காரு. ஸோ சரி, இப்போல்லாம் நியூஸ்லாம் பார்க்கலாம், இந்த ஆர்டர் வாங்கிட்டேன் அந்த ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படின்லாம். ஸோ இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டர் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது இந்த நியூஸ் ஐட்டமை பேஸ் பண்ணி நம்ம ஆக்டே பண்ணவே முடியாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் பெஸ்ட்டு இந்த டைம் வந்து டெக் கம்பெனிஸ் எல்லாம் இதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, பட் புதுசாக வாங்குறதுங்கிறது இப்போதைக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டெக் செக்டாரில். அப்புறம் குணசேகரன், செந்தில்குமார், then Vignesh Sundaram, will there be a relief rally on Monday, Guruji? No chance at all. இப்போ இருக்க நிலைமைக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ குறைஞ்சதுக்கு மண்டேலைக்கே ஒரு ஜஸ்ட் ஒரு திருப்பியும் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஃபால்ஸ் ரேலி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ வெயிட். ஸோ அட்லீஸ்ட் இந்த Q3 வரைக்கும் இது மாதிரி தான் இருக்கும். அதான் பேர் கிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு நான் நேற்றே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் எந்த ஸ்டாக்கை டீல் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு எதை பற்றி பேசினோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அடுத்த நாளே குறைஞ்சி போயிடுது, இல்லாட்டா அது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது வேறு. ஸோ உடனே ஒரு டேரிஃப் ஒரு இஷ்யூ ஏதாவது ஒன்று அமெரிக்காவிலேருந்து வருது வர. ஸோ நேற்று கூட பாருங்கள், பாயிண்ட் பிளாக்காக வந்து இந்த ட்ரேட் நெகோசியேஷனில் அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, ரஷ்யன் ஆயிலை ஸ்டாப் பண்ணிங்கன்னா இங்கே வாங்க பேசுகிறதுக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய குண்டு இந்தியா மேலே. ஸோ அன்லஸ் நம்ம சேஞ்ச் ஆகலை அப்படின்னா தென் ஒஸ்ட் பீரியட் இஸ் ஃபார் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடலாம் கிளியராக. ஸோ அதனால் மண்டே அன்றைக்கி உடனே ஷேர் மார்க்கெட் மேலே ஏறிடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ பெரிய ட்ரேடு இது வந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நியூஸ் அண்டு நெக்ஸ்ட்டு மீட்டிங் என்னங்கிற டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணல கிளியராக. ஸோ அதனால் மனசில் வச்சுக்கோங்க, இதை வச்சுட்டு செயல்படுங்க. அப்புறமேலு குணசேகரன் திரும்பி மண்டே நிஃப்டி ஸ்டேட்டஸ் வில் கோ அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் ப்ளீஸ் யுவர் வியூ அப்படின்னுக்காரு. சரி, வாட் இஸ் யுவர் வியூ ஆன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ஸ் ஃப்யூச்சர்? ரைட். ரியல் எஸ்டேட் வந்து இதெல்லாம் டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு எக்கானமியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி செக்டார்ஸில் நம்ம பார்க்கலாம் டெஃபினட்டாக. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு குறைஞ்சிட்ருக்கு. ஸோ நிறைய ஜிஎஸ்டி லைக் சிமெண்ட்டில் அதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க ப்ரைஸு. ஸோ அதனால் நிறைய குட் திங்ஸ் ஆர் ஹேப்னிங் இந்த செக்டாருக்கு. அண்டு பட் ஆனால் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இது வந்து ஹைலி ரெகுலேட்டட் செக்டார். அதனால் இன்றைக்கி நல்லா பண்ண பிளேயர் வந்து கண்டினியூ ஆவாங்களா அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஹைலி ரெகுலேட்டட் செக்டார் வந்து ரியல் எஸ்டேட் செக்டார். ரைட் ஃப்ரம் லேண்டுலேருந்து பில்டிங்லேருந்து அது கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் டூ மச் ஆஃப் ரெகுலேஷன், அப்படியே சோக்கிங். தெர் இஸ் ரெகுலேட்டரி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் பாருங்கள், அது வந்து இந்த செக்டாருக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் செலக்டிவாக தான் நம்ம திங்க் பண்ண முடியும். அதுவும் இந்த செலக்டிவ் செக்டார்ஸ் தான் அது வந்து இந்த தடவை பர்ஃபார்ம் பண்ணுறது அடுத்த தடவை பர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ யாருக்கு வந்து ரொம்ப குறைச்சி டெட் இருக்கோ அந்த கம்பெனி வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த பிளாக்கி த பொமடேரியன் சார், எல்என்டி ஃபைனான்ஸ் ரிவ்யூ சார். ஓகே, டெஃபினட்டாக அது பண்ணுறேன் நான். எல்என்டி ஃபைனான்ஸ் தென் வந்து ஆர்இசி ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. குமார், Guruji, when will the market will be stabilized? What should be the Indian government strategy if the American try to take undue advantage using tariff? நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய வியூஸ் ஆன் த கரண்ட் மார்க்கெட்டு
அந்த எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நேரில் இந்த பாஸ்ட் 1 இயராக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ அது வந்து என்னுடைய வியூ பாயிண்ட். ஓகே, இதுதான் கரெக்ட் அப்படின்லாம் நிறைய கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை பற்றி நான் பேசுகிறதில்ல. பட் ஆனால் நான் வந்து அதை எடுத்து பேசுகிறது உண்டு. இந்த ஜிஎஸ்டி பற்றி, ஐடி செக்டார் பற்றி, இந்த இன்கம் டேக்ஸ் பற்றி, தென் அதர் யூனோ புது டைப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேணும், அது வந்து ரிஸ்க் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நான் என்னுடைய சைட்லேருந்து நிறைய பேசியிருக்கேன் நான். ஸோ இதுதான் அந்த வே. அதே மாதிரி கவர்மெண்ட் கூட என்ன சொன்னாங்க, இந்த லீசிங் சொன்னாங்க. கவர்மெண்ட் செக்டாரில் நியர்லி 6 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸ் இருக்குது. அதை வந்து ஈவன் லீஸ் பண்ண ஆரம்பித்தாலே கவர்மெண்ட் ஓனர்ஷிப் அப்படியே தான் இருக்க போகுது. பட் ப்ரைவேட் செக்டர் கேன் ரன் பெட்டர் அந்த இதை தென் கவர்மெண்ட்டோட. அப்போ வந்து அந்த இதெல்லாம் கேன் கிவ் அ குட் ரிட்டர்னில். அதை வந்து காம்படிட்டிவ் பிட்டிங்கில் போட்டு தென் சேல் பண்ணலாம் லீஸுக்கு ஃபார் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அது மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரெவென்யூ ஃபெச்சிங்காக இருக்கும். அதே சமயத்தில் அதோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் இதெல்லாம் லிஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கவர்மெண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா மேபி இந்த கரண்ட் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம். மேபி நடந்த 10-20 இயர்ஸில் நல்ல வருங்காலம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் செய்வாங்களா அப்படிங்கிறதான் கொஸ்டின். வெதர் வந்து ரூலிங் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இந்த இதுக்கெலாம் ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஆர்இசி ரிவ்யூ. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி அண்டு இரிடா இவங்க தான் இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பேங்க்ஸ் எல்லாமே இதுலேருந்து வெளியே போயிட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக அப்படிங்கிறத டச் பண்ணுறதே இல்லை. ஸோ இவங்க ஒருத்தங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபார் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஹை ப்ரைஸ்டு புக்கு இருக்க தான் செய்யும். இவங்க வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம அந்த என்ட்ரி பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நிறைய கரெக்டாக இருக்குது. பட் வந்து ஃபைனான்ஸில் வந்து இன்னொரு ப்ளஸ் திங் என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி இந்தியாவில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையல, ஈவன் அப்ராட்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்ருக்கு. பட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபாரின்லேருந்து பாரோ பண்ணுறதுக்கு. பட் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறனால இவங்களுடைய ஃப்யூச்சர் ஓட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். லைக் பிஎஃப்சி, ஆர்இசி, ஏன்னா இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிபெண்ட் ஆன் பாண்ட் மார்க்கெட்டு தான். ஸோ அதனால் அங்கே வந்து இந்த ரெப்போ ரேட்டு இம்மீடியட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அட் அ லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஈவன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன் ஃப்யூச்சரில். அப்புறம் செந்தில்குமார், விச் ஸ்டாக் வில் டூ பெட்டர் ஃபார் தி அப்கமிங் ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்கமிங் ஃபெஸ்டிவ் சீசனோட இந்த போஸ்ட் ஃபெஸ்டிவ் சீசன் தான் பார்க்க முடியும். நம்ம Q3க்கு அப்புறமேல் தான் நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பேச முடியும். பட் ஜென்ரலாக ஸ்பீக்கிங் எந்தெந்த செக்டார்லாம் வந்து நல்லா பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹோட்டல், தென் ஹாஸ்பிட்டாலிட்டி, தட் இஸ் ஹாஸ்பிட்டல்ஸு, தென் வந்து stock exchange related stocks, especially the wealth management stocks, அப்புறம் பிஎஸ்சி, இந்த மாதிரி கம்பெனிஸ் அண்ட் ரினியூவபிள் அசட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த Q2லேயும் பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி Q3லேயும் ஈவன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2 கொஸ்டின் அதோட முடிச்சுக்கலாம் இன்றைக்கி. ஸ்ரீகாந்த், ட்ரெண்ட், ஐம் ஹேவிங் 15 ஷேர்ஸ் அட் 477. இன்றைக்கி தான் லோவஸ்ட் ப்ரைஸ் நினைக்கிறேன் ட்ரெண்டில். ட்ரெண்ட் மஸ்ட் டூ வெல். ஏன்னா பிகாஸ் அவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் பிராண்ட் தான். இன்னொருத்தங்களை பிராண்ட் எடுத்து அவங்க விற்கிறது இல்லை. ஸோ அதுவும் இன்னோஸ்லே பண்ணுறது த்ரூ அவுட் சோர்சிங் மூலமாக. அண்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அபவுட் 1000 rupees அந்த தான் இருக்குது. இப்போ 25% அபவுக்கு தான் 12லேருந்து 18% ஆக்கினாங்க ஜிஎஸ்டி. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கார்மெண்ட்ஸ்லாம் 5% செக்ஷனில் வந்துருச்சு. ஸோ இந்த இதெல்லாம் 1000லாம் 5% செக்ஷனில் தான் இருக்கும். அதனால் இவங்கெல்லாம் வந்து இன்னும் சேல்ஸ் வந்து இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அண்ட் Q3 அண்ட் அபவுக்கு அப்புறமெல்லாம் இதை பார்க்க முடியும். அதனால் அண்டு அட் 4744ங்கிறது இட்ஸ் அ வெரி குட் பை அப்படின்னு சொல்லுவேன் நான். Irfan Kader, சார், கேன் ஐ கன்சிடர் கோல்ட் அட் த ப்ரைஸ் ஃபார் த லாங் டேர்ம்?
கோல்டு ஒன்று தாங்க, வேறு எதுக்குமே இன்றைக்கி மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லணும். கோல்டு ஒன்று தான். ஸோ அதை தவிர வேறு எதுக்குமே இப்போதைக்கு ஃப்யூச்சர் இல்லை. ஃபிக்ஸட் இன்கம் கொடுக்குறது, இல்லாட்டது கோல்டு, தென் ரீட்டு, இல்லாட்டா பேங்க்கில் வந்து ஃபண்டிங்காக போட்டு வச்சுக்கிறது, எஃப்டியாக போட்டு வச்சுக்கிறது. இதுக்கு தான் இப்போதைக்கு நம்ம இப்போ ஷுவராக பேச முடியும். அண்டு இடிஎஃப் திங்க் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் ரொம்ப லோவாகிடுச்சு அப்படின்னா அந்த செக்டார் பேஸ்டு அது இண்டெக்ஸ் பேஸ்டு இடிஎஃப் திங்க் பண்ணலாம். ஸோ இதுதான். இல்லாட்ட ட்ரெஷரி பில் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். தட் இஸ் இந்தியன் ட்ரெஷரி இதில் ஆஃபரில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம் இன்றைக்கி. அண்டு ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லிக்கிறேன். இதில் சொன்ன அத்தனை ஸ்டாக்ஸும் இல்லாட்டா டிஸ்கஸ் பண்ண அத்தனை ஸ்டாக்ஸும் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்டு எஜுகேஷன் பர்பஸ்ஸு. அண்டு இது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஸோ வித் திஸ் இந்த வீடியோ இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அண்டு இதில் கொஸ்டின் கேட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எது என்னால் ஆன்சர் பண்ண முடியலையோ அதை வந்து ஐ வில் ட்ரை டு புட் ஒரு வீடியோவை ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. சூனர் ஆர் லேட்டர் அது மாதிரி பண்ணலாம். ஸோ என்னுடைய வியூ சொல்லிட்டேன் நான். இப்போதைக்கு த ஃபிக்ஸட் இன்கம் ஜென்ரேட்டிங் ஏரியாவில் தான் நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்கோம் அப்படின்ட்டு. இதுதான் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.